ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில நீள்வட்ட பாதையில சந்திரன் கடக்கும் போது சூரியனுடைய ஒளியை சந்திரன் மறைச்சுக்கும். இந்த நிகழ்வுக்கு சூரிய கிரகணம் அப்படின்னு பெயர். இதுல முழு கிரகணம், பகுதி கிரகணம், கங்கண கிரகணம், கலப்பு கிரகணம் அப்படின்னு பல வகைகள் இருக்கு. வர்ற ஆகஸ்ட் 21 முழு சூரிய கிரகணம் தோன்றும் அப்படின்னு நாசா ஸ்பேஸ் ரிசர்ச்ல இருந்து அறிவிச்சிருக்காங்க. இதுல சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 99 வருஷங்களுக்கு அப்புறம் தோன்றும் முழு சூரிய கிரகணம் இதுதானாமா. முழு சூரிய கிரகணத்தையும் பார்க்க உள்ள மக்களுக்கு நாசா சில பாதுகாப்பு அறிவுரைகளை வழங்கியிருக்காங்க. அதன்படி ஆகஸ்ட் 21 தோன்ற இருக்கிற முழு சூரிய கிரகணத்துல சூரியனுடைய விளிம்புகள் மட்டும்தான் தெரியுமாமா. இதைய வெறும் கண்களால பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதற்குன்னு பிரத்யேகமா தயாரிக்கப்பட்டிருக்கிற சூரிய ஒளி தடுப்பு கண்ணாடிகளை அணிஞ்சிட்டு மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு நாசா அறிவுறுத்தி இருக்காங்க. உலகம் முழுசும் இருக்கிற பல்வேறு பகுதிகளில் வசிக்கிற 30 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் கிடையாதுங்க, 3 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் கிரகண கண்ணாடி அணிஞ்சு கூட இதை பார்க்க கூடாது அப்படின்னு விஞ்ஞானிகள் அறிவுறுத்தியிருக்காங்க. இதனால பல பின்விளைகள் ஏற்படும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஸோ ஆகஸ்ட் 21 வர இந்த சூரிய கிரகணம் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருது. அந்த நூற்றாண்டுக்கு ஒரு முறை வர இந்த கிரகணத்தில் நாமளும் இருக்கிறோம் அப்படிங்கிறது சந்தோஷமான செய்தி தான் ஒரு பக்கம். இந்த செய்தியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் மித்ரன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.